பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காய், நல்ல சூழ்நிலைக்காய், சரீர சுகபலத்திற்காய், ஏற்ற காலத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் போராட்டம் என்பதை குறித்து. ஆனால் நேற்றைய தினத்தில் ஒரு அம்மையார் என்னிடத்தில் கேட்டீங்க, ஆண்டவரை நம்புறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் என்னையா வித்தியாசம்? ஆண்டவரை நம்புறவங்களுக்கு என்ன உண்டு, நம்பாதவங்களுக்கு என்ன உண்டு? எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்கிறாங்களே, அவங்களுக்கும் அதுதானா? எதை எடுத்தாலும் ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற தெய்வ பயத்தோடு இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்க. நல்ல கேள்வி. ஆண்டவர் யார்? வித்தியாசங்களை காண்பிக்கிற ஆண்டவர். இந்த நாளிலே அந்த தலைப்பில் தான் உங்களோட பேச போகிறேன். நீங்களும் எப்போதும் போல நான் சொல்லுவேன், உங்கள் வேதாகமத்தை இந்த நிகழ்ச்சியை எப்போ பார்த்தாலும் சரி மறக்காம ஓடி போய் உங்கள் வேதத்தை கையில் எடுத்து, புதிய ஏற்பாட்டை மட்டும் எடுத்து வச்சிடாதீங்க, முழு பைபிள் முழு வேதாகமம் இருக்கும், அதை எடுத்து கையில் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வசனத்தை கண்கள் பார்க்கணும், வாய் வாசிக்கணும், காது கேட்டு அது இருதயத்திற்குள்ளே போகும்போது தான் பிரயோஜனம் இருக்கும். ஆகையினால இன்னொரு பக்கம் நான் சொல்கிறது சரியாக இருக்கா, அதில் தவறாக இருக்கா, ஒரு வெரிஃபிகேஷனுக்காகவாது வேதத்தை கையில் எடுப்பீங்களா? எடுத்து உங்கள் பைபிளில் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் கையில் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் யார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா. தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றிடுவா, வறண்ட நிலத்தில் தண்ணீரை ஊற்றிடுவா. தாகம் உள்ளவன் ஆவியை ஊற்றிடுவா, வறண்ட நிலத்தில் தண்ணீரை ஊற்றிடுவா. புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா, புது
புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தரை நம்புறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவரை தேடுற மனுஷனுக்கு எல்லாவற்றிலையும் வித்தியாசம் உண்டு. நாம் பேசுகிற பேச்சில், நாம் பார்க்கிற பார்வையில், நாம் சிரிக்கிற சிரிப்பில் கூட வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா மற்றவங்க சிரிக்கிறதுக்கு நாம் சிரிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே போல் நம்முடைய செயல்களில் மற்றவங்க செய்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மற்றவங்க செஞ்சால் அது தெரியாது, நாம் செஞ்சால் அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்துவை அறிந்தவன் இப்படி செய்யலாமா, இப்படி பேசலாமா, இப்படி நடக்கலாமா? ஆண்டவருக்குள்ளே என்னைக்கு வாரமோ நாம் முதலாவது என்ன செய்யணும்? கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகளை முதல்ல சிலுவையில் அறையணும். ஆசை இச்சை எல்லாம் விட்டு வந்துடணும். இன்னும் சொல்லப்போனால் சூடு சொரணை கூட இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் வஞ்சா கூட திருப்பி நம்ம ஒய்யறதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா காரணம் என்ன சொல்லுது? இயேசு சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்? உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றவனுக்கு உன் அங்கேயும் என்ன செய்? விட்டுக்கொடு. உன்னை ஒருவன் ஒரு மைல் தூரம் நடக்க சொல்லி பலவந்தப்படுத்தினா அவனோட 2 மைல் தூரம் போ. விட்டு கொடுக்க சொல்லித்தான் ஆண்டவன் நமக்கு எது கற்றுக் கொடுத்திருக்கார். ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளமே ஐயா, அவன் எந்த காரியத்திலையும் விட்டு கொடுக்க முதலாவது பழகி கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, விட்டு கொடுத்தா தலைக்கு மேலே ஏறுறாங்களே. நிச்சயமாக மனுஷரை தலையின் மேலே ஏறி நடக்கிற ஒரு சூழ்நிலை கூட வரும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு செழிப்பான காரியம் உண்டு. மறந்துடாதீங்க, ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். ஆண்டவரை நம்புறவனுக்கும் நம்பாதவனுக்கும், ஆண்டவரை தேடுறவனுக்கும் தேடாதவனுக்கும், அவரையே சார்ந்து வாழ்கிறவனுக்கும், ஆமாம் என்ன நடந்துட போகுதுன்றவனுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால தான் இங்கே மல்கியாவில் நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நீதிமான் கடந்து போகிறா, நினைவில் வைக்க ஒருவனும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறா, நலம் ஒன்றும் எடுபடவில்லை. நீதிமான் கடந்து போகிறா, நினைவில் வைக்க ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறா, நலம் ஒன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவனும் இல்லை. ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்றும் எடுபடவில்லை. ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்றும் எடுபடவில்லை. பலவான் கடந்து போகிறான், பலவான் கடந்து போகிறான், அவன் பலம் ஒன்றும் எடுபடவில்லை. அவன் பலம் ஒன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம்.
நீதிமான் கடந்து போகிறார், நினைவில் வைக்க ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறார், நலம் ஒன்றும் எடுபடவில்லை. இது வேதனை காலம், மகா சோதனை காலம். இது வேதனை காலம், மகா சோதனை காலம். நீதிமான் அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமா, மறந்துடாதீங்க, வித்தியாசம் உண்டுங்க. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. நீதிமான் எனக்கு அன்பானவர்களே, அவன் சந்ததிக்கு கூட ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா சங்கீதம் 37:25 வாசிக்கிறோம். தாவீது சொல்றார், சாதாரண மனுஷன் இல்லை, ஆண்டவர் நோக்கி எப்பவும் பாடி பாடி பரவசப்பட்டவர், நடனமாடி ஸ்தோத்திரம் பண்ணினவர். எப்போ கஷ்டம் வந்தாலும் சரி உடனே ஆண்டவர் நோக்கி பாடுவார். என்ன பாடுவார்? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, வெந்தல் ஆத்துமவும் வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமுனி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பி. தஞ்சமுனி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமவும் வாஞ்சித்து கதறுதே. எப்பவும் சரி ஆண்டவர்கிட்ட ஓடினாலும் பாடுவார், நின்னாலும் பாடுவார், நடந்தாலும் பாடுவார். சில நேரம் எங்கே இருந்தாலும் அவரை குறித்து பாடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும், அது மட்டுமல்ல வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன், உம்முடைய கரம் என்மேல் வைப்பீர்கள். அவருக்கு நம்பிக்கை, நான் நடந்தாலும் சரி படுத்திருந்தாலும் சரி கூடவே இருக்கிற தேவன், அதை அறிந்தவன். ஆனால் இந்த தாவீது ராஜா ஆச்சரியப்பட்டு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சங்கீதம் 37:25 என்ன வாசிக்கிறோம்? நான் இளைஞனாய் இருந்தேன். ஒரு காலத்தில் இளைஞனாய் இருக்கும் போது தான் கோலியாத்திட்ட யுத்தத்துக்கு போனான். அண்ணன் தம்பி பாருலாம், டேய் நீ என்னடா செய்ய முடியும், இருக்கிற ஆட்டை பார்க்காம இங்கே வந்து நீ என்ன செய்கிறன்னு சொல்கிற இளைஞனாக இருந்த காலம். அந்த காலத்தில் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தவன் அவன். ஆனால் அவனே சொல்கிறான், இந்த கோலியாத்து தாவீதை பார்த்து சொல்கிறான். 1 சாமுவேல் 17:43 வாசிக்கும் போது, பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்திற்கு வர நான் நாயா என்று சொல்லி, நாய்க்கு தாண்டா கம்பு வேணும், நான் என்ன நாயா? அப்படி ஏளனமாய் பேசின அந்த இளைஞனாய் இருந்த காலம். உன்னால என்ன செய்ய முடியும்னு அண்ணன் தம்பிமார் பூரா அவனை அதிருப்தி அடைய செய்த சூழ்நிலை. அவன் என்ன சொன்னாலும் யாரும் கேட்கல. என்னன்னாலும் உனக்கு என்ன இங்கே வேலை, சாப்பாடை கொடுத்துட்டியா, ஓடு, இருக்கிற ஆட்டை பாருன்னா. ஆனால் அவன் விடலை. ஏன்னா அவனுக்குள்ளே இருந்ததாக தேவன் என்ன தெரியுமா, இந்த வெறுத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் இந்த சேனை என்ன செய்கிறான், இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறானே, அவனுக்கு ஆத்திரம். அது மட்டுமல்ல, அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு அங்கிருந்த மக்களுடைய சூழ்நிலை என்ன? 1 சாமுவேல் 17:11 வாசிக்கிறோம். அந்த பெலிஸ்தியனுடைய இஸ்ரவேலர் அனைவரும், சகுல் யாரு? ராஜா. அவனும் அவனோடு இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த தாவீதுக்கு இருந்து என்ன சொல்லுது, நான் ஒரு காலத்தில் ஆடு மேய்ச்சிக்கணும் போது ஒரு கரடி வந்துச்சு, அந்த கரடியை ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு, அதோட சண்டையிட்டு அந்த ஆட்டை கரடியின் வாய்க்கு தப்பு வித்தேன். இந்த பெலிஸ்தியனும் அதை போல தான் இருக்கிறான்னு நினைத்தவன். விசுவாசத்தில் தைரியத்தில்
தேவனை சார்ந்து வாழ்ந்தவன். அதனால தான் அவன் எழுதுறான். நாம் அவன் சங்கீதத்தை கூட பாடுறோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் பதிலுண்டு. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்னைக்கு பதிலுண்டு நம்பி இருந்த தாவீது ஒரு காலத்தில் எல்லாரும் புறக்கணித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. அவன் சொன்னான், நான் இளைஞனாக இருந்தேன். இளைஞனாக இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? 1 சாமுவேல் 18:14 பாருங்க. மிக அழகாக அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு, நல்ல கவனிங்க, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் ராஜா கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அதே தாவீது 2 சாமுவேல் 24:10 அவனுடைய காரியம் என்ன வாசிங்க பார்ப்போம். 2 சாமுவேல் 24:10 பார். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் வாதித்தது. ஏன்? அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். ஆமா, இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். செய்தேன். ஒரு காலத்துல நல்ல ஞானம் உள்ளவன் சொல்லப்பட்டவன் புத்தியீனமாகவும் செய்தவன். இளைஞனா இருந்த போதுலேருந்து தன் வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்றான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனா ஒரு காரியத்தை நான் பார்த்ததே இல்லைங்கிறார். என்ன? 37:25 சங்கீதம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்ததையும் நான் காணவில்லை.
நீதிமானுடைய சந்ததிக்கு கூட வித்தியாசத்தை காண்பிப்பார். நீதிமான் எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தையே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த உலகத்தில் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஏசாயா 57 அதிகாரத்திலே மிக அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 57 அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. நீதிமானும் ஒரு நாள் மடிந்து போவான், ஒருவரும் அதை மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவம் 2 பேருக்கு இந்த வேதத்தில் பார்க்கிறோம். ஒன்று யாரு? ஏனோக்கு. இன்னொன்னு எலியா. ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே தேவனால் என்ன செய்தான்? சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். அதே போல எலியா நடந்து போயிட்டு இருக்கும்போதே சுழல் காற்றிலே ஏறி போனவன், எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த தாவீது சொன்னா நீதிமானுக்குன்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ நீதிமான் யாரு? ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 29 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, தம்முடைய அநேக சகோதரர்களுக்குள்ளே தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்குவதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகவும் மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனக்கு அன்பார்களே, இந்த நீதிமானை குறித்து கிரியையினாலும் கூட நீதி உள்ளவர்கள் ஆக்கப்பட்ட வேதத்தில் உண்டு. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2 அதிகாரம் 25 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே ராகாப் என்னும் ஒரு வேசி என்ன செய்தா? அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். இந்த நீதிமானுக்கு ஐயா, துன்மார்க்கருக்கு வருகிற பலன் வேற, நீதிமானுக்கு வருகிற பலன் வேற. நீதிமானுடைய சந்ததி கூட சோத்துக்கு திண்டாடாது. நீதிமான் யாரு? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான் நீதிமான். எனக்கு அன்பானுடைய நீதிமானை குறித்து வேதத்தில் இன்னும் எத்தனையோ காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்களும் சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் விடுவிப்பார், நீங்களாக்கி விடுவிப்பார். ஆனால் அந்த நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் என்னையா நடக்குது? எனக்கு அன்பார்ந்த நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கு. நீதிமான் மடிந்து போவான், எடுத்துக்கொள்ளப்படுவான், ஆனால் அவன் சந்ததி கூட தேவன் காப்பாற்றுவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நீதியாக வாழ்கிறோன்னு சொல்கிறீங்க, நீதியாக வாழ்ந்ததுனால என்னையா பிரயோஜனம்? நான் எப்படிலாமே வாழ்கிறவெல்லாம் நல்லா தானே இருக்காங்கிறீங்களே. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும், ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை இருக்கும். இன்னும் அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீதி செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் நீதி செய்யட்டும். தாவீது சொன்னால், உமது நீதியின் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்தும் என்று 23 சங்கீதத்தில் எழுதி வைத்தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எங்கிருந்தாவது ஒத்தாசை வரும். அது மட்டுமல்ல ஐயா, உங்கள் ஜபக்காரியை எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இன்னைக்கு காலையில் கூட 3:30 மணிக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னீங்க, பிரசவத்துக்குள்ளே அட்மிட் பண்ணியிருக்க ஐயா என் மகளை, ஐயோ எனக்காக நான் எழுப்பிட்டேன்னு சங்கடப்படாது ஜெபம் பண்ணிங்க. ஒரு நாள் நான் சங்கடப்பட்டதில்லை. ஏன்னா இப்படிப்பட்ட நேரங்களில் ஜெபிக்கிறது கடமை உண்டு, கட்டாயம். ஆகையினால நீங்களும் இதற்காய் ஜெபியுங்கள், உங்கள் ஜெபக்காரியங்களை சொல்லுங்கள். ஒருவேளை
நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி விரும்பினால், கர்த்தர் ஏவினால், எப்படியா தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. 1 பிஜிஎம்னு வரும், அதாவது பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி. இன்னொன்றில் பிளைண்ட் மினிஸ்ட்ரின்னு வரும். எதுலேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஆலயத்துக்கு வருகிற பார்வையற்றவங்களை நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சும்மா அனுப்புறதே இல்லை. இவங்களை அழைத்து வர்றதுக்கே வாரம் 5000 வேனுக்கு தான் வாடகை கொடுக்குறோம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் அந்த நாள் அவர்களை அழைத்து வர, நல்ல உணவு கொடுக்க, அவர்களுக்கு ஒரு நல்ல உதவிகளை செய்ய. அது மட்டுமல்ல, எத்தனையோ பேர் வந்து சொல்கிறாங்க, ஐயா எனக்கு இந்த மருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, மாத்திரை வாங்க என்னால் முடியலை. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய அனுப்பணும்னு ஆசைப்படுவேன். நீங்களும் கர்த்தர் ஏவினால் அதற்கென்று உதவலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. தபால் வழியாக தொடர்பு கொள்றவங்க போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டு உண்டு. 36 35 38 89 63. தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீதிமான் மடிந்து போகிறான், அவனை நினைவில் வைப்பதற்கு ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், அவன் நலம் ஒன்று கூட எடுபடாமல் போகலாம். ஆனால் நீதிமானுக்கு விடுதலை உண்டு, நீதிமானின் சந்ததிக்கு ஆசீர்வாதம் உண்டு. உத்தமமாய் வாழ்கிறவனுக்கு கர்த்தர் நித்தமும் துணை நிற்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கு துணை செய்வீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தான் ஒரு நேர்முக தேர்வுக்கு போறையா, என் காரியம் வாய்க்க வேண்டும் என்று அவளோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க, இன்றைக்கி தான் மருத்துவமனைக்கு போறையா, எனக்கு ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க, நல்ல செய்தி வரணும் காத்திருக்கிறவங்க, இன்னைக்கு தாயா பல நாள் முயற்சி பண்ணி பல வருஷங்களா தீர்ப்பு வராத கேஸ் இன்னைக்கு வாய்தா வந்திருக்கு, நான் இன்னைக்கு போகிறேன், எனக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ரொம்ப நாளாக என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சு, இன்றைக்கு தான் என் பிள்ளையை தேடி பெண் பார்க்க வர்றாங்க, நல்ல செய்தியோடு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களையும் சங்கீதம் 20:4 கர்த்தர் நிறைவேற்றுவீராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.